கேம்பஸ் இன்டர்வியூல போறவங்க ஒரு 5 வருஷம் வேலை செஞ்சா நீங்க இந்த ஃபீல்ட்ல வந்தீங்கன்னா அவங்களோட டபுள் மடங்கு உங்களோட growth இருக்கும். ஸோ மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் டிப்ளமால இருந்தாலும் அவங்க இன்ஜினியரிங்ல இருந்தாலும் அவங்களுக்கு வந்து மெயின் சப்ஜெக்ட் தான். எத்தனை பேர் அதை கவனிச்சிருப்பாங்கன்னு தெரியல. ஸோ சேலரிலாம் சொல்லும்போது நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. 10 lakhs தான் சேலரியா? இது ரொம்ப சர்வசாதாரண சேலரி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து பயப்படுற விஷயம் வந்து ஆயில் அண்ட் கேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலைக்கு நம்ம பசங்களை அனுப்பணுமா வீட்டுல இருந்து அப்படின்ற மாதிரி நிறைய யோசிக்கிறாங்க. சேஃப்டி இருக்குமான்ற மாதிரி. ஆனா இதுல ஒரே ஒரு டிராபேக், இந்தியாவில் வேலை செய்யறாப்புல ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா இந்த கோர்ஸ் நீங்க எடுக்க வேண்டாம். ஏன்னா இந்தியாவில் நீங்க 10 வருஷம் வேலை செஞ்சாலும் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு வந்து ஒரு இந்த ஃபேக்டரியில நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஹை ப்ரெஷர் ஃபெசிலிட்டி. ஸோ வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்தாலும் அந்த ஃபெசிலிட்டியில் இருக்க அத்தனை பேருக்கும். திருச்சியில வந்து பிஹெச்எல் இருக்கிறதுனால ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா. ஸோ வீட்டுக்கு ஒரு ஆள் இந்த ஃபீல்ட்ல இருப்பாங்க. ஜாபை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நீங்க யாரும் வேலைக்கு போகணும்னு சொல்லிடுவாங்க. அதை வேலைக்கு போகவே அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம ஊர்ல யார் அப்படி சொல்லுவாங்க? அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. என்ன நடந்தாலும் சரி. ப்ரெஷர்னா ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாவே வந்து உங்களுக்கு மந்த்லி 1 lakh மேலதான் சேலரி இருக்கும். ஸோ அப்படிங்கும் போது நீங்க 1 lakh வாங்குறீங்கன்னா அதுல 20,000 படிக்கணும். இப்போ வந்து நீங்க ஃபாரின் போறாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்க வந்து 1 year 2 years ஒரு தடவை தான் வீட்டுக்கு வருவாங்க. ஸோ இந்த இதுல அந்த கதையே கிடையாது. 1 year நீங்க பிராக்டிஸ் பண்ணாதான் ஒரு இன்டர்வியூ போய் நீங்க ஃபேஸ் பண்ணவே முடியும். இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலைன்றது ரொம்பவே இல்லைன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேலை கிடைக்கணும், நம்மளோட ஏரோ நெட்வொர்க் வியூவர்ஸ்க்கு வந்து பாக்குறப்போ நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்குன்றதுக்காக ஸோ ஒரு சில விஷயங்களை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி நிறைய அனலைஸ் பண்ணி மார்க்கெட்ல நல்ல சேலரி எடுக்கிறதுக்கு ஒரு ஜாப் அப்படின்னு பாக்குறப்போ அந்த ஜாப் ஒரு ஸ்டாண்ட் பையா இருந்துச்சு அப்படின்னா லாங் லாஸ்டா அந்த ஜாப்ல இருப்பாங்க. நல்ல ஒரு பேக்கேஜ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது அந்த ஃபோக்கஸ் பண்றதுக்கு உண்டான அந்த ஜாப்க்கு உண்டான ஒரு விஷயத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம ஏரோ நெட்வொர்க் வியூவர்ஸ்க்காக வந்து பாக்குறப்போ ஒரு கெஸ்ட் வந்து நம்ம இந்த இடத்துல இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கெஸ்ட்டை வெல்கம் பண்ணிட்டு ஷோக்குள்ள போகலாம். என்னன்ற விஷயத்த கிளாரிஃபை பண்ணி நீங்க தெளிவா தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்க பேர் சார்? என் பேர் அருண் ஆண்டனி. ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில இன்ஸ்பெக்ஷன் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார். இப்போ கரண்ட்ல எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? இப்போ நான் யூஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். யூஎஸ் அமெரிக்கால வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க சார். சிம்பிளா சொல்றேன் சார், இன்னைக்கு நிறைய பேர் படிச்சுட்டு வேலை கிடைக்கல. சில பேர் படிச்சிடுறாங்க சார், டிஸ்கண்டினியூ பண்ணிடுறாங்க. ஒரு கேரியர் கேப் இருக்குது. அதுக்கப்புறம்லாம் ரொம்ப நாள் வேலை கிடைக்காம இருந்து இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில மக்கள் வந்து பிரிஞ்சிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வேலை கிடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், என்னென்னலாம் பண்ணா வேலை கிடைக்கும்ன்றத எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைபருக்கு நீங்க தெளிவா சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு சார். எக்ஸாக்ட்லி நீங்க சேம் கொஸ்டின் நான் இதுக்கு தான் ஆன்சர் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலி வந்து இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்க திடீர்னு அரியர் ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஃபர்தரா ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் செலக்ட் பண்ணாம அந்த மாதிரி ஜாம் ஆகி நின்றுட்டு ஸோ லோக்கல்ல ஒர்க் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலி நானும் வந்து ஒரு டிஸ்கண்டினியூ ஸ்டூடெண்ட் தான். பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணேன். என்னால் அரியர் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ நான் ஜாப் சர்ச் பண்ணும்போது எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. இதோட நான் 14 years அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வந்து உள்ளே வரணும்னா நீங்கள் காலேஜ் வந்து உங்களுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் தான். ஸோ அதுக்கப்புறம் நிறைய படிக்கிறதுக்கு இருக்குது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் அதில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் படித்து போக உங்களோட இயர் பாஸ் ஆக உங்களோட சேலரியும் அதோட ஈக்குவலாக ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு உண்டான ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நம்ம கும்பகோணத்தில் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதை பற்றி தான் நான் இந்த ஃபீல்டு வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ காலேஜ் அரியர்லாம் வச்சுட்டு கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னு ஒரி பண்ணிட்டு ஸோ வந்து தப்பான ஃபீல்டுக்கு போய் இறங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சில வேலைக்கு போகாமல் இருக்கவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல வாய்ப்பு. இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து பார்க்குறப்போ வேலை கிடைக்காம இருக்கிறதுக்கு ஒரு சில ரீசன்கள் இருக்கும். இப்போ இந்த வேலைக்கு தான் போறோம்னு சொல்லிட்டு டார்கெட் பண்ணிட்டு படிச்சோம் அப்படின்னா ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா 100% ஜாப் கிடைக்கும். பட் நம்மள ஒரு சில பேருக்கு வந்து ஒரு ஜாப்க்கு ட்ரை பண்றோம், படிக்கிற வரைக்கும் நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு குவாலிஃபிகேஷன்ல ஒரு டிகிரியோ ஸோ ஒரு டிப்ளமோவோ வாட் எவர் நம்ம முடிக்க போறோம், ஒரு மேஜர் முடிக்க போறோன்ற ஒரு தாட்ல இருப்பாங்க. ஆஃப்டர் முடிச்சதுக்கு அப்புறம் ஸோ அவசரமா நம்ம வந்து வேலை தேடுறப்போ அந்த ஒரு ஜாப் வந்து கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அப்செட் ஆவாங்க, கொஞ்சம் நேரம் லேக் ஆகும், அந்த மாதிரிலாம் விஷயம் இருக்கும். பட் ஆனால் இந்த வேலைக்கு தான் போறோம், இதுதான் படிக்க போறோம் அப்படின்ற ஒரு டார்கெட்டோட போனோம் அப்படின்னா கண்டிப்பா ஜாப் கிடைக்கும்ன்றது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றேன். சரி, ஓகே. இப்போ நான் உங்கள்ட்ட ஸ்ட்ரெயிட்டாவே கேட்கறேன், இப்போ நமக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு ஸோ உங்க சைட்ல இருந்து நீங்க ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொல்றேன்னு எனக்கு சொல்லியிருக்கீங்க. அதுக்கெல்லாம் என்ன குவாலிஃபிகேஷன் எலிஜிபிள் வேணும், அவங்க என்னென்னலாம் பண்ணும், என்ன ஜாப் கிடைக்கும், ஸோ அதை பத்திலாம் நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம ஆடியன்ஸ்க்கு ரொம்ப போர் அடிக்காம டு பி ஃப்ராங்கா நம்ம அந்த டாபிக்குள்ள வந்துடலாம்.
இந்த ஃபீல்டில் நீங்கள் உள்ளே வரணும்னா பேசிக் குவாலிஃபிகேஷன் 10th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் டிப்ளமா முடிச்சிருந்தாலும் இல்லை அரியர் வச்சிருந்தாலும் ஸோ இதுக்கு எல்லாமே எலிஜிபிள் தான். ஈவன் நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் தான். ஓகே. இதுக்கப்புறம் நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரி ஓரியன்டாக என்னென்ன கோர்ஸ்லாம் நீங்கள் பண்ணி அதுக்கப்புறம் அப்கிரேட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட குவாலிஃபிகேஷனாக அவங்க எடுத்துக்குவாங்க, கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதனால நீங்கள் வந்து இந்த பேசிக் குவாலிஃபிகேஷன் 10th தான் இருக்குது, அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டியதில்லை. 10th முடிச்சவங்க மேனேஜர் லெவலில் ஒர்க் பண்ணுறதுலாம் அந்த ஃபீல்டில் இருக்குது. ஸோ அதுக்கு அவங்க அந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு இன்ஸ்பெக்ஷன் இன்ஜினியராக போகிறாங்கன்னா அதுக்கு அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டியூட்டில் இன்ஸ்பெக்டருக்கு தனியாக சர்டிஃபிகேஷன் இருக்குது. எல்லாமே ஆன்லைன் எக்ஸாம்ஸ் தான். ஸோ இதுக்கு வந்து பேசிக்காக வந்து நீங்கள் இனிஷியலாக பண்ண வேண்டியது ஆஸ் அ ஃப்ரெஷரா நீங்க நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்கு. இதுதான் என்ட்ரி லெவல். நான் அதை தான் பண்ணினேன். ஸோ இந்த ஃபீல்ட்ல நிறைய இருக்கு, அதை பத்தி பேசுறதுக்கு வரல. ஸோ நான் எப்படிலாம் நான் அந்த ஃபீல்ட்ல உள்ள வந்து இப்போ 14 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அதை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் டிப்ளமாவில் எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் எந்த டிபார்ட்மெண்ட்டாலும் சரி, நீங்கள் ஈஸியாக அந்த கேரியர் எடுக்க முடியும். 10th கூட சொன்னீங்களே. ஆமாம், ஆஃப்டர் 10th வந்து நீங்கள் கேரியர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஃபர்தராக நீங்கள் உங்களோட இயர் பாஸ் ஆக நீங்கள் வந்து உங்களோட அப்கிரேஷனுக்கு நீங்கள் என்ன நிறைய இதில் கோர்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் படித்து நீங்கள் ஏன்னா இப்போ நீங்கள் காலேஜை பற்றி இதில் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஈவன் நீங்கள் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் இதுக்கப்புறம் இந்த ஃபீல்டில் வந்து இருக்கிற சர்டிஃபிகேஷன்லாம் பண்ணால் நீங்கள் மேனேஜர் லெவலுக்கு கூட இதில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சேலரி நினச்சி பார்க்க முடியாத மாதிரி இருக்குது. ஆனால் இதில் ஒரே ஒரு ட்ராபேக், இந்தியாவில் வேலை செய்கிறாப்புல ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா இந்த கோர்ஸ் நீங்கள் எடுக்க வேண்டாம். ஏன்னா இந்தியாவில் நீங்கள் 10 வருஷம் வேலை செஞ்சாலும் சேலரி வந்து உங்களை 60-70 மேக்ஸிமம் 1 lakh அது மாதிரி தான் வாங்குறாங்க. பட் இதே வந்து நீங்க அதே எக்ஸ்பீரியன்ஸை நீங்க ஓவர்சீஸ்ல வைக்கும்போது அங்க சேலரி ஓவர்சீஸ்னா அதர் கண்ட்ரி. ஆமா, இந்தியா விட்டு நீங்க எல்லா கண்ட்ரிலுமே உங்களுக்கு ஒர்க் இருக்கு. ஸோ நான் இப்போ யூஎஸ்ல ஒர்க் பண்றேங்கிற போது நான் 14 இயர்ஸ் தாண்டி தான் நான் வந்து யூஎஸ் வரைக்கும் ரீச் ஆக முடிஞ்சது. ஐ திங்க் கல்ஃப் அண்ட் அப்ராட்ல நல்ல ஒரு வேக்கன்ட் இருக்குல்ல. ஆமா, எல்லா கல்ஃப் கண்ட்ரில வந்து ஃபுல்லா இதுதான் அவங்களோட நேச்சுரல் ஜாப். ஸோ அவங்க கல்ஃப் கண்ட்ரிஸ் நிறைய டெக்னீஷியன் ஹையர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆமா, ஏகப்பட்ட வேலை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ரெகுலரா வந்து இன்டர்வியூஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும், ஆளுங்களை எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இது வந்து திருச்சி ஃபார் எக்ஸாம்பிள், நான் திருச்சியை பத்தி பேசும்போது திருச்சியில வந்து பிஹெச்எல் இருக்கிறதுனால ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா. ஸோ வீட்டுக்கு ஒரு ஆள் இந்த ஃபீல்ட்ல இருப்பாங்க. கண்டிப்பா. ஆமா, அதனால திருச்சியில வந்து ஏகப்பட்ட இன்ஸ்டியூட்ஸ் இதை பத்தி இதுக்கு சம்பந்தமா இருக்கு. பட் வந்து இந்த அவுட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஏரியா வந்து இதை பத்தி அவேர்னஸ் கிடையாது. இப்போ எங்களுக்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வரவங்க வந்து திருநெல்வேலி, நாகர்கோவில், தூத்துக்குடி அந்த கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட் பேஸ் பெல்ட்ல இருந்தா நிறைய பேர் இங்க வந்து படிக்கிறாங்க. ஸோ இங்க லோக்கல்ல இருக்கவங்களுக்கு வந்து அதை பத்தி அவேர்னஸ் இல்லை. பட் இருந்துச்சுன்னா நிறைய பேர் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா ஷார்ட் டைம்ல வந்து செட்டில் ஆகிறதுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஈஸியான வழி. நான் நிறைய பேர் வந்து கேம்பஸ் இன்டர்வியூலாம் நினச்சிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அது போனாலும் போட்டோம். ஈவன் கேம்பஸ் இன்டர்வியூல போறவங்க ஒரு 5 வருஷம் வேலை செஞ்சா நீங்க இந்த ஃபீல்ட்ல வந்தீங்கன்னா அவங்களோட டபுள் மடங்கு உங்களோட growth இருக்கும். ஓகே, இப்போ இந்த கோர்ஸ் வந்து உங்ககிட்ட லேர்ன் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கோர்ஸோட நேம் வந்து ஒரு வாட்டி தெளிவாக சொல்லுங்க. நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். இந்த நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் கோர்ஸ் படிச்சாங்க அப்படின்னா இதோட டியூரேஷன் எவ்வளோ கோர்ஸ்? இது வந்து 25 days 30 days வரும் உங்களுக்கு. 1 month கோர்ஸ். 1 monthல முடிச்சிடலாம். ஓகே, இது படிக்கிறதுக்கு ஒரு ஷெட்யூல் டைமிங் இருக்கும்ல, டே டு டே? இது ரெகுலர் கிளாஸ் தான் சார். மார்னிங் 10 to 5 o'clock உங்களுக்கு வந்து கிளாஸ். மார்னிங் ஒரு காலேஜ் போற டைம் மாதிரி. ஆமா, ரெகுலர் ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி. பிராக்டிகல் அண்ட் தியரி இருக்கு. பிராக்டிகல் தியரி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ரெகுலர் கிளாஸ். இல்லன்னா ஆன்லைன் கிளாஸே பண்ணலாம். பட் இதுல ஒரு பிராக்டிகல் தான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ல. பிராக்டிகலா இதை சொல்லி புரிய. ஆமா, ஏன்னா இது வந்து டெக்னிக்கலா நீங்க வந்து ஒரு நான் டெக்னிக்கல் பர்சனா ஒர்க் பண்ண போறது இல்ல, நீங்க ஜெனரல் ஒர்க்கரா போறது இல்ல. இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு QAQCல வந்து ஒரு முக்கியமான வந்து அஷூரன்ஸ். ஸோ நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் குவாலிட்டி அஷூரன்ஸ். ஆமா, நீங்க ஒரு ப்ராடக்ட்டை வந்து இது ஓகேன்னு சொன்னாதான் அது வெளியில போகும். ஸோ அப்போ உங்களுக்கு டெக்னிக்கலா எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணும் அதை பத்தி. ஸோ இது வந்து ஒரு மெக்கானிக்கல் பேஸ் சப்ஜெக்ட். ஸோ மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் டிப்ளமால இருந்தாலும் அவங்க இன்ஜினியரிங்ல இருந்தாலும் அவங்களுக்கு வந்து மெயின் சப்ஜெக்டே இதான். எத்தனை பேர் அதை கவனிச்சிருப்பாங்கன்னு தெரியல. ஸோ திருப்பி வேணா போய் அதை பாருங்க. நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் உங்க இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்லயும் டிப்ளமா சப்ஜெக்ட்லயும் மெயின் கோரா இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு ஃபேக்டரியா ரன் ஆகுது. ஸோ ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில வந்து இப்போ அவ்வளோ கம்பெனிஸ் இருக்குன்னா அவங்களாம் ரன் பண்றது வந்து நம்மளை நம்பி தான். அத்தனை பேர் உயிருக்கும் நம்ம தான் கேரண்டி. நம்ம சரியா டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இல்லைன்னா அவங்கெல்லாம் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து ஒரு பைப் லைன் இருக்கு. இந்த பைப் லைன் வந்து இன்னும் எத்தனை நாள் போகும் அப்படின்னு நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி கொடுத்தாதான் அந்த பைப் லைன் வந்து ஒரு டேமேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடணும். ஸோ ரீப்ளேஸ் பண்ணலன்னா வந்து அங்க இருக்கிறது, அதாவது ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு வந்து உள்ள அந்த ஃபேக்டரியில நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஹை ப்ரெஷர் ஃபெசிலிட்டி. ஸோ வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்தாலும் அந்த ஃபெசிலிட்டியில இருக்க அத்தனை பேருக்கும் ஆக்சிடென்ட் நடக்கும்.
ஸோ எது வேணாலும் நடக்கலாம். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம இன்ஸ்பெக்ஷன் டெக்னீஷியனாக நம்ம ஒர்க் பண்ணுறோம். நம்ம தான் அதனால தான் வந்து இந்த டெக்னீஷியன்ஸுக்கு வந்து சேலரி எப்பயுமே அதிகம். ஸோ ஜென்ரல் லேபர் மாதிரி இருக்காது, வசதி வாய்ப்புகளும் அவங்களுக்கு வந்து அதிகமாகவே கொடுப்பாங்க. இந்த ஒரு ரீசனால தான் நம்ம ஆன்லைனில் இருக்கிறத விட நீங்கள் ஆஃப்லைன் கண்டக்ட் பண்ணுறீங்க இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா ஒரு இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் படிச்சுட்டுலாம் போய் அந்த இன்டர்வியூ நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியாது. ஏன்னா ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து எல்லாத்தையும் பார்க்கணும். ஸோ அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லைன்னா அங்கே போயிட்டு உங்களால் பர்ஃபார்ம் பண்ணவே முடியாது. ஸோ இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் வேலைங்கிறதுனால ஸோ இது ரொம்ப டெக்னிக்கலாக சவுண்டாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஓகே சார், இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து பார்க்குறப்போ பர்டிகுலராக இந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தான் நான் வந்து காண்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியா டிஎன் ஃபுல்லாக காண்டாக்ட் பண்ணி உங்களை வந்து இந்த கோர்ஸ் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு பண்ணலாமா? இது சென்னையிலேருந்து இங்கே வந்து படிக்கிறாங்க, திருநெல்வேலி தங்கி படிக்கிற ஃபெசிலிட்டி எதுவும்? ஆமாம், இங்கே நம்மளுக்கு போர்டிங் ஃபெசிலிட்டி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கீங்க. எல்லாமே சூப்பர் சூப்பர் சார். ஃப்ரீ தான் போர்டிங் ஃபெசிலிட்டி. அப்போ வந்து கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அதோட டியூரேஷன் 1 monthன்னு சொல்லிட்டீங்க, ஷெட்யூல் டைம் ஆஸ் யூஷுவல் காலேஜ் டைமிங்னு சொல்லிட்டீங்க. ஆஃப்டர் தட் ஒரு ப்ராக்டிக்கல் அண்ட் தியரி எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் சர்டிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒன்று வரும். அந்த சர்டிஃபிகேஷன் பற்றி நீங்கள் ஏதாவது ஸ்பெஷலாக ப்ரொவைட் பண்ணுறீங்களா? அதை பற்றி ஏதாவது? இதோட சர்டிஃபிகேஷன் பாடி வந்து ASNT அமெரிக்கன் சொசைட்டி ஃபார் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். ஸோ நீங்கள் இந்தியாவில் எங்கே போனாலும், ஈவன் வேர்ல்டு வைடு எங்கே போனாலும் இந்த சர்டிஃபிகேஷன் அவங்களோட பாடியில் தான் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் அப்ரூவ்டு வாங்கி வச்சிருக்கிறோம். ஸோ எங்கள் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் இப்போ ட்ரைனிங் பண்ணிட்டீங்கன்னா வேர்ல்டு வைடு நீங்கள் எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணலாம், அதில் நோ ப்ராப்ளம். ஸோ ஆமாம், அதில் எந்த பிரச்சனை இல்லை. அதோட நாங்கள் எங்கள்கிட்ட முடிக்கிற பசங்களுக்கு நாங்களே 1 year இன்டர்ன்ஷிப் ஆகி. அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்க வந்தேன். ஏன்னா ஒரு கேண்டிடேட் வராங்க, ஆல் ஓவர் டிஎன் ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக பார்க்குறாங்க, உங்களை காண்டாக்ட் பண்ணுறாங்க, கோர்ஸ் பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, சொல்லிக் கொடுக்குறீங்க, ட்ரைனிங் கொடுக்குறீங்க, அக்காமடேஷன் முதற்கொண்டு ஃபெசிலிட்டி சூப்பராக இருக்குது. ஸோ வெல்டன் சார். அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரைனிங் சர்டிஃபிகேஷன் வந்துருச்சு, ஜாப் அடுத்த லெவலுக்கு வருது. ஏன்னா அடுத்தது அந்த இன்டர்ன்ஷிப் பற்றி சொன்னீங்க, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா இன்டர்ன்ஷிப் எங்கே போனாலுமே ஜாபுக்கு போகிறப்போ ஒரு ஃப்ரெஷராக இருந்தால் யோசிக்கிறாங்க, இன்டர்ன்ஷிப்போட போனாங்கன்னா அவங்களுக்குமே ஒரு ஸ்கோப் இருக்கிறதுல வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்களே வந்துட்டீங்க, அந்த இன்டர்ன்ஷிப் பற்றி நீங்களே சொல்லிடுங்க. இன்டர்ன்ஷிப்ங்கிறது இப்போ ஒரு கம்பெனில வந்து உங்களை ஃப்ரெஷரா வந்து வேலைக்கு எடுக்கிறது எல்லாமே யோசிப்பாங்க. ஸோ அதுக்கு தான் நாங்க இந்த இன்டர்ன்ஷிப் ஒரு கம்பெனிஸோட டைப் பண்ணிட்டு 1 year வந்து நீங்க கம்பெனில வந்து வித் சேலரியோடய அவங்க வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்றாங்க. எங்க இன்ஸ்டியூட்ல படிக்கிற எல்லாத்துக்குமே நாங்க இன்டர்ன்ஷிப் இன்டர்ன்ஷிப் சேலரினா எவ்வளவு கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார்? இல்ல ஒரு ஃப்ரெஷரா எவ்வளவு கொடுப்பாங்க நீங்களே நினைக்கிறீங்க? ஒரு 15,000 அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஏன்னா நீங்க கத்துக்க போறீங்க. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டிவிஎஸ் கம்பெனி இருக்கு, ராயல் என்ஃபீல்டு இருக்கு. ஸோ இதுல எல்லாத்துலயுமே இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல வந்து நீங்க உள்ள போய் ஒர்க் பண்ண முடியும். ஸோ நாங்க எல்லாத்துலயுமே டைப் பண்ண வச்சிருக்கோம். எங்கெங்கெல்லாம் அந்த டைம்ல வந்து என்கொயரிஸ் இருக்கோ அவங்க பசங்களை நாங்க டைரக்டா அனுப்பிச்சிட்டு இருக்கோம். ஸோ வந்து ஜாபை பத்தி ஒன்றும் வரிஸ் இல்லை. ஏன்னா நீங்க 1 year நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாதான் ஒரு இன்டர்வியூ போய் நீங்க ஃபேஸ் பண்ணவே முடியும். சும்மா வந்து எடுத்தோடனே வேலைக்கு அனுப்புங்கிறதெல்லாம் கதை. ஏன்னா வந்து ஒரு இது ரொம்ப டெக்னிக்கல் சம்பந்தமான படிப்புங்கிறதுனால நீங்க வந்து ஒரு வேலைக்கு போனாதான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், ஒரு இன்டர்வியூல வந்து உங்களால ஆன்சர் பண்ண முடியும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து பயப்படுற விஷயம் வந்து ஆயில் அண்ட் கேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலைக்கு நம்ம பசங்களை அனுப்பணுமா வீட்டுல இருந்து அப்படின்ற மாதிரி நிறைய யோசிக்கிறாங்க, சேஃப்டி இருக்குமான்ற மாதிரி. ஆனா நல்ல பேக்கேஜ் அதுல இருக்கும், அதையும் தாண்டி அங்க நிஜமாவே அவங்க பயப்படுற மாதிரி வேலைக்கு போலாமான்றத கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல ஆக்சுவலா வந்து நம்ம படிக்கிறதே அதுக்காக தான். ஸோ வந்து இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்குதோ அதுதான் நம்ம வந்து இந்த படிக்க போறோம். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது. ஸோ வந்து பேரண்ட்ஸ் முதல்ல ஒரு அவேர்னஸ் வரணும். இப்போ நம்ம என்டிடியில் என்னென்ன படிக்கிறோம்னா அது எல்லாமே ஆல்ரெடி வந்து மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கு. ஸோ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கை உடஞ்சிருச்சு, ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, என்ன பண்ணுவீங்க? எக்ஸ்ரே தானே எடுக்கிறீங்க. ஸோ எக்ஸ்ரே ரூம் முன்னாடி என்ன ஒரு போர்டு போட்டிருப்பாங்க, பிரெக்னன்ட் லேடிஸ் யாருமே பக்கத்தில் நிற்கக்கூடாது, பிகாஸ் அந்த வந்து எக்ஸ்போசர் இருக்கும். ஸோ இதே தான் நாங்கள் வந்து ஃபீல்டில் ஒர்க் பண்றோம். ஸோ இதில் வந்து அங்கே உள்ள உட்கார டெக்னீஷியன் பேஷண்ட்டுக்கு அதை பற்றி நம்மளுக்கு தெரியுது. பட் நாங்கள் ஃபீல்டில் வந்து அதே தான் ஒர்க் பண்ணோம், அதனால யாருக்கும் தெரியல. ஸோ வந்து இந்த இதே எக்ஸ்ரே தான் வந்து நாங்கள் என்டிடியில் இது ஒரு சப்ஜெக்ட். ஸோ அடுத்தது வந்து குழந்தை கன்சீவ் ஆயிட்டாங்க. ஸோ குழந்தை என்ன எப்படி இருக்கு, அதோட க்ரோத் எப்படி செக் பண்ணுறாங்க, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் தான் பண்ணுறாங்க. அதே தான் நாங்கள் பைப்பில் பண்ணுவோம். ஸோ இது மெடிக்கல் ஃபீல்டில் இருக்குது, அது பைப்பில் இருக்குது. இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். இதே வேலையை தான் நம்ம அங்கே செய்ய போகிறோம். ஸோ இது ஒரே டெக்னிக்ஸ் தான். இதோட சிவியாரிட்டி கம்மியாக, சிவியாரிட்டி கொஞ்சம் அதிகம், அவ்வளோதான். ஸோ சேம் கான்செப்ட் தான் நம்ம அங்கேயே ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இது மக்கள் வந்து இதை வந்து அவேர்னஸ் தான் கொண்டு வரணும் ஒழிஞ்சு 100% சேஃப்டி. அந்த சேஃப்டியை வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணல அப்படின்னா உங்களை வேலைக்கு உள்ளே எடுக்க மாட்டாங்க. ஸோ முதல்ல உங்களை வந்து இன்டர்வியூவில் பண்ணுறது என்னென்ன பிபிஇனா பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட், உங்களுக்கு ஹெல்மெட் முக்கியம், காகுல்ஸ் முக்கியம், என்ன கிளவுஸ் யூஸ் பண்ணணும், ஸோ எந்த கிளவுஸை வந்து எந்தெந்த மெட்டீரியலுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டீச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்கள் சைட்டுக்குள்ளே விடுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சேஃப்டி மீட்டிங் தான் இருக்கும். நீங்கள் ஒரு சைட்டுக்குள்ளே போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சேஃப்டி மீட்டிங். ஸோ உங்களை ஃபுல்லாக டீச் பண்ணி அதில் உங்களுக்கு எக்ஸாம் வச்சு நீங்கள் அந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணாதான் உங்களுக்கு வந்து பாஸே உள்ள கிடைக்கும்.
ஸோ அதனால சேஃப்டியை பற்றி 100%, ஏன்னா அவங்களுக்கு வேலை தெரியுதோ தெரியலையோ சேஃப்டி கண்டிப்பாக தெரியணும். ஸோ அதனால தான் ஆக்சிடென்ட்ஸ் நிறையா நடக்கிறது இல்லை. எங்கேயாவது ஒவ்வொரு இடத்துல அது தவிர்க்க முடியாத காரணத்தினால நடக்கும். பட் 99.9% பக்கா சேஃப்டி. ஸோ டீப்பாக அனலைஸ் பண்ண வரைக்கும் எனக்கு தெரிஞ்சிட்ட விஷயம் வரைக்கும் வெளிலேருந்து பார்க்குறப்போ ஒரு டீப் ஸ்கேனில் ஸோ வீட்டில் உள்ளவங்களுக்கோ பேரண்ட்ஸ்க்கோ ஆயில் அண்ட் கேஸ் பற்றி ஒரு பயம் ஏற்பட்டிருந்தாலும் உண்மையிலே நேச்சர் ஆஃப் ஜாப் வந்து பார்க்குறப்போ சேஃப்டியை பொறுத்து தான் இருக்குது. அதனால 100% சேஃப்டியாக இருக்கிற காரணத்தினால தாராளமாக ஆனால் அவங்களே சேஃபாக இருக்காங்களே, ஃபர்ஸ்ட் அவங்க சேஃபாக லேர்ன் பண்ணுறாங்க. அப்போ அங்கே சேஃபாக தானே ஒர்க் பண்ண முடியும். மற்றவங்களும் சேஃப் பண்ணுறாங்கன்னா இவங்களும் சேஃபாக ஒர்க் பண்ண முடியும். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஒரு சின்ன புரிதல் இல்லாமல் இதை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. எங்க போனாலும் பிரச்சனை இருக்க தான் செய்யும். நீங்க எந்த ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட். பட் இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுக்கு மெயின் கான்செப்ட் அவங்க வந்து உங்களை வந்து ட்ரீட் பண்றது, உங்களை ட்ரெயின் பண்றதே வந்து சேஃப்டிக்கு தான் ட்ரெயின் பண்ணுவாங்க. வேலை நடக்குதோ நடக்கலையோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சேஃப்டியா இருக்கணும். இதுதான் வந்து அவங்களோட கான்செப்ட். ஸோ நான் அதுக்கப்புறம் தான் இல்லை வந்து இன்னைக்கு வந்து விண்டு வந்து 21 knotsக்கு மேல இருக்கு, ரொம்ப காத்தடிக்குது, ஜாபை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நீங்க யாரும் வேலைக்கு போகணும்னு சொல்லிடுவாங்க. அதை வேலைக்கு போகவே அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம ஊர்ல யாரும் அப்படி சொல்லுவாங்க? அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. என்ன நடந்தாலும் சரி வேலை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கும். ஆமா, ஏன்னா அந்த ஒரு ஃபெர்டிலைசர்ல ஒர்க் பண்றாங்க, ஒரு கெமிக்கல் பிளான்ட்ல ஒர்க் பண்றாங்க, ஹை விண்டெல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம். ஸோ அதனால அந்த நேரத்தில் ஜாப் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து 100% நம்மளோட பர்சனல் சேஃப்டி, நம்மளோட ஹெல்த், இது எல்லாத்தையுமே அவங்க அஷ்யூர் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து அதனால தான் இதுல வந்து சேலரிஸ் ரொம்ப அதிகம். நீங்க இந்தியால இருந்து உங்களோட சேலரி growth வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து 20,000 ஸ்டார்ட் பண்ணி நீங்க 5th இயர்ல வந்து 1 lakh மேல சேலரி வாங்குறீங்கன்னா இதே டைம்ல நீங்க வந்து உங்களோட சேலரி 10 lakhs மேல போயிடும். ஸோ அதுக்குண்டான அத்தனை ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு. ஸோ சேலரிலாம் சொல்லும்போது நிறைய பேர் நம்ப மாட்டாங்க, 10 lakhsலாம் சேலரியா, இது ரொம்ப சர்வசாதாரண சேலரிஸ். ஸோ அதே மாதிரி இப்போ நான் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து 28 days நான் ஒர்க் பண்ணுவேன், 28 days நான் வீட்டுக்கு வந்துடுவேன். ஏன்னா நான் வந்து கடலுக்குள்ள ஆஃப் ஷோரில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஆஃப் ஷோரோட ப்ரொசீஜர் என்னன்னா 28 days மேலே ஒரு ஆள் அங்கே வைக்கக்கூடாது, உடனே ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் வெளில வந்துட்டேன்னா எனக்கு பேக் டு பேக் உள்ள வருவாங்க. ஓகே. ஸோ நான் அந்த 28 days நான் ஒர்க் பண்ணுவேன், 20 days நான் ஃபேமிலியோட. ஆக்சுவலாக அந்த ஒரு விஷயம் தான் நான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆயில் அண்ட் கேஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 1 month ஒர்க்கு 1 month லீவ், இல்லை 3 month ஒர்க்கு 3 month லீவ், அந்த மாதிரி ஒரு ரொட்டேன் ஷிஃப்ட் இருக்கும். ஸோ அதுல மாதிரி ஜாப் கிடைச்சதுன்னா நல்ல ஒரு பேக்கேஜாகவும் இருக்கும், நமக்கு ரெஸ்டாகவும் இருக்கும். ஆமா, அந்த ஜாபுக்கு தான் நான் வந்து உங்களை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்க சொல்றேன். ஏன்னா எடுத்தோடனே உங்களை அதுக்குள்ள நீங்க போக முடியாது. நீங்க மினிமம் ஒரு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கில் வேணும். ஆமா, எடுக்கணும். அதுக்கு நிறைய கோர்சஸ் இருக்கு. ஏன்னா ஆஃப் ஷோர்ல நீங்க ஒர்க் பண்ணணும்னா முதல்ல ஹெலிகாப்டர்ல எப்படி டிராவல் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும். அதுக்கு தனியா ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்கு. ஸோ ஹெலிகாப்டர்ல எப்படி டிராவல் பண்ணணும், இன்கேஸ் ஹெலிகாப்டர் வந்து இது ஏதோ ஃபால்ட் ஆயிடுச்சு, ஸோ அது வந்து எஸ்கேப் எப்படி ஆகணும், இதுக்கு எல்லாத்துக்குமே ட்ரைனிங் சென்டர்ஸ் இந்தியாலே எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க ஆஃப் ஷோர் போக முடியும். ஸோ ஏன்னா இப்போ நீங்க ஒரு என்டிடி டெக்னீஷியனா உள்ள போறீங்க, இது ஏஎஸ்என்டில படிக்கிறீங்க, அதுக்கு அடுத்தது நீங்க அப்கிரேட் பண்றதுக்கு பிஐஎன்டி பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட்ல வந்து அவங்க தனியா வச்சிருக்காங்க. ஸோ இது ரெண்டையுமே நீங்க படிக்கும்போது தான் நீங்க அடுத்த உங்களோட ப்ரொமோஷன் இருக்கும். ஸோ இது மாதிரி இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க முடிச்சுட்டு, ஏன்னா உங்க கூட இப்போ வேலை செய்யறவங்க எல்லாமே அடுத்ததுக்கு அப்கிரேட் பண்ணணும்னு படிச்சுட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா நீங்க இயர்லி நீங்க வந்து more than 10 lakhs மேல நீங்க வந்து பேக்கேஜ் வாங்க போறீங்க. இந்த ஃப்ரெஷராகவே சொல்றேன். ஃப்ரெஷர்னா ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாவே வந்து உங்களுக்கு மந்த்லி 1 lakh மேல தான் சேலரி இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது நீங்க 1 lakh வாங்குறீங்கன்னா அதுல 20,000 படிக்கணும். ஸோ அப்படி இல்லை, நான் சாம்பளம் மட்டும் தான் வாங்கிட்டு இருப்பேன், நான் அப்கிரேட் பண்ண மாட்டேன்னா அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. கண்டிப்பா நீங்க 1 lakh, இதுல இருக்க சீக்கிரட்டே அதுதான். 1 lakh நீங்க சேலரி வாங்குறீங்கன்னா 20,000க்கு நீங்க இயர்லி ஏதாவது நீங்க லேர்ன் பண்ணி அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கு. ஹை பேக்கேஜ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து லேர்ன் பண்ணி அப்கிரேட் பண்ணிட்டே இருங்க, நல்ல பேக்கேஜ் பண்ணிட்டே இருக்கணும். ரொம்ப ஈஸி. ஏன்னா நீங்க என்ன வேலை செய்யணும் அதுக்கு தான் எக்ஸாம் எழுத போறீங்க. ஸோ அப்போ நீங்கள் வெளில இருந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி தெரியும். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் உள்ள போயிட்டு எழுதுங்க, பரவாயில்ல, அட்டெம்ப்ட் இருந்தால் செகண்ட் டைம் எழுதுங்க, கண்டிப்பாக அதெல்லாம் கிளியர் பண்ணிட முடியும். நீங்கள் வந்து ஒரு 5 yearsல வந்து நீங்கள் அப்கிரேஷன் நிறைய பண்ணும்போது உங்களோட சேலரி பேக்கேஜ் சொல்ல முடியாது, நிறைய ஏகப்பட்டது இருக்கும். நீங்கள் ஒரு 10 years அந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னாவே அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும், நீங்கள் செட்டில் ஆயிடலாம். இங்கே அது அந்த அளவுக்கு உங்களோட பேக்கேஜ் நல்லா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரீங்க. மெயின் டைம் வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் ஃபாரின் போகிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க வந்து 1 year 2 years ஒரு தடவை தான் வீட்டுக்கு வருவாங்க. ஸோ இந்த இதில் அந்த கதையே கிடையாது. நீங்கள் லாங் டேர்மில் ஒர்க் பண்ணுறதுனா ஒர்க் பண்ணலாம் வித் ஃபேமிலி. பட் வந்து ஆஃப் ஷோர்ல ஒர்க் பண்றவங்க தான் வந்து இந்த 1 month வந்துட்டு போறது. நீங்க ஆன் ஷோர்ல ஃபேமிலியோட செட்டில் ஆக முடியும், ஆஃப் ஷோர்ல ஃபேமிலியோட கூட்டு போக முடியாது. ஸோ அவங்க தான் வந்து இந்த 1 month ஷிஃப்ட். ஸோ நீங்க வந்து ஃபேமிலியோடய நீங்க அங்க இருக்க முடியும். இல்ல நீங்க ஆஃப் ஷோர்ல ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்க 1 month வந்து இங்க ஃபேமிலியோட இருந்துட்டு நீங்க அப்படியே உங்களுக்கு தெரியாது, லாங் டேர்ம் ஒர்க் பண்றாப்புல தெரியாது. ஸோ 1 month ஒர்க்கு 1 month இங்கே லீவுங்கும் போது உங்களுக்கு சேலரியும் ஹைக்கு. ஏன்னா ஆஃப் ஷோரை போது ஆன் ஷோர்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 2 lakhs வாங்குறீங்கன்னா ஆஃப் ஷோர்ல வந்து உங்களுக்கு 6 lakhs சேலரி. ஸோ அப்படிங்கும் போது தெரியும், நீங்க ஒரு மாசம் இங்க இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா வந்து growth உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும்.
ஸோ இதில் யோசிக்காமல் நீங்கள் இறங்கணும். நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பட் இதில் நிறைய கூகுள் பண்ணுங்கள், யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது இதை பற்றிலாம். ஸோ அதெல்லாம் போய் பாருங்கள், யூட்டிலைஸ் பண்ணிங்க. இது வந்து மெயின்லி 10th ஸ்டூடெண்ட்ஸு, அதுக்கு மேலே வந்து டிப்ளமா முடிச்சிருக்கட்டும் முடிக்கல, இன்ஜினியரிங் முடிச்சிருக்கட்டும் முடிக்கல, கவலைப்படாதீங்க, தைரியமாக இதில் வந்து இறங்கலாம். ஓகே. ஈவன் நானுமே வந்து மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட், நானுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ட்ராப் அவுட் தான். ஸோ அதனால டிபார்ட்மெண்ட் வைஸ் எந்த பிரச்சனையும் கிடையாது. எனி டிபார்ட்மெண்ட் நீங்கள் ஆஃப்டர் 10th நீங்கள் யாராக இருந்தாலும் இது குவாலிஃபை. சார் இப்போ வந்து நம்ம டீட்டெயிலாக நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, இது எப்படிலாம் வந்து இந்த ட்ரைனிங் எடுத்து அவ்வளோ சேஃப்டியாக இருந்து நமக்கு வந்து இவ்வளோ பேக்கேஜ் இருக்குது, இந்த ஃபீல்டில் நிறைய பேருக்கு தெரில, ஸோ இவ்வளோ ஒரு சேலரி எடுக்க முடியும், நம்மளை நம்ம அப்கிரேட் பண்ணிக்கணுன்ற மாதிரி நிறையா சொன்னீங்க. இது எல்லாத்துக்கும் பிள்ளையார் சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இதெல்லாம் எங்கே கற்றுக்கிறது, நான் எங்கே கற்றுக்கிறது, எப்படி கற்றுக்கிறது? ஆக்சுவலி இந்த ட்ரைனிங் நீங்கள் பண்ணணும்னா இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லையுமே இதுக்குள்ள ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்குது. முக்கியமாக தமிழ்நாட்டில் சென்னையில் நிறைய இருக்குது. இண்டஸ்ட்ரியல் ஏரியா இப்போ திருச்சியில் வந்து 50 இன்ஸ்டியூட்டுக்கு மேலே இருக்குது. ஸோ வந்து நீங்கள் எங்கே வேணாலும் போய் அதை வந்து நீங்கள் ட்ரெயின் அப் பண்ணிக்க முடியும். பட் வந்து ஒன்று, நீங்கள் எந்த இன்ஸ்டியூட் போகிறீங்களோ அவங்க வந்து உங்களை ஃபர்தராக உங்களுக்கு அந்த ஃப்ரெஷர் ஜாப் நீங்கள் தனியாக ஒரு இடத்துல போய் வேலை கேட்குறதுக்கும் ஒரு இன்ஸ்டியூட் மூலியமாக நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இடம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சேஃபர் சைடு. பட் நாங்கள் வந்து இன்டெகிரிட்டி இன்டர்நேஷனல் இன்ஸ்பெக்ஷன் சொல்லிட்டு நாங்கள் கும்பகோணத்தில் வந்து இதுக்கு ட்ரைனிங் சென்டர் வச்சிருக்கோம். 2018 ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் அந்த ஃபீல்ட்லேயே நான் ஒர்க் பண்ணுறதுனால 14 இயர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு வந்து இதில் இருக்க கனெக்ஷன்ஸ் இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இதை வந்து பசங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ மீன் டைம் வந்து நாங்கள் வந்து சம்டைம்ஸ் வந்து ப்ராஜெக்ட்ஸுக்கே நாங்கள் பசங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ எங்களுக்கு இந்த லோக்கலில் இருக்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒசூரில் டிவிஎஸ்க்கு வந்து பசங்க எங்கள்கிட்ட ரெகுலராக போயிட்டு இருக்காங்க. இல்லை அங்கே டெக்னீஷியன்ஸ் நம்ம பசங்க தான் போயிட்டு இருக்காங்க. அந்த இன்டர்ன்ஷிப் எல்லாமே அங்கே போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ சென்னையில் வந்து 2-3 அம்பத்தூரில் வந்து 2-3 இடத்துல வந்து பசங்க ரெகுலராக போயிட்டு இருக்காங்க. ஸோ எங்களுக்கு எங்க லிங்க் இருக்கிறதுனால பசங்க வந்து ஃப்ரெஷராக வேலைக்கு போகிறதுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. அப்போ உங்ககிட்ட ஒரு சில பேர் படிச்சிருப்பாங்கல்ல, அவங்க இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் மேல படிச்சிருப்பாங்க. எங்களுக்கு வந்து 2018 இருந்து போயிட்டு இருக்கு. எங்களுக்கு ஓவர் 500 ஸ்டூடெண்ட்ஸ் ஓவர்சீஸ்ல ஜாப்ல இருக்காங்க. 500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல படிச்சவங்க ஜாப்லயே இருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் இப்போ லாஸ்ட் பேட்ச் வரைக்குமே வந்து இன்டர்ன்ஷிப். அது டு பி ஃப்ராங்க் எடுத்தோடனே ஃபாரின் போக முடியாது. ஸோ எங்கள்கிட்ட படிக்கிற பசங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் கண்டிப்பாக அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம் வித் சேலரியோட. ஸோ சில இடத்துல வந்து அக்காமடேஷன் ஃபுட்டு கொடுக்குறாங்க, சில இடத்துல வந்து சேலரி மட்டும் கொடுத்துட்டு அக்காமடேஷன் நம்மளை பார்த்துக்க சொல்கிறாங்க. ஸோ அது டிபெண்ட்ஸ். பட் வந்து வேலைங்கிறது உறுதி. நீங்கள் வந்து எந்த ஒரு கைட்லைன்ஸும் இல்லாமல், யாரோட கைடன்ஸும் இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக ஒரு கம்பெனியில் போயிட்டு எனக்கு வேலை வேணும்னு கேட்கும்போது அது வந்து எத்தனை பேர் வந்து ட்ரை பண்ணுவாங்கன்னு தெரியாது. பட் இன்ஸ்டியூட்லேருந்தே டக்குன்னு உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து நான் எந்த இன்ஸ்டியூட்டில் படிங்கன்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணல, நாங்கள் இது பண்ணுறோன்னு சொல்கிறோம். ஸோ வந்து நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். எனக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்க்குறப்போ இப்போ கரண்ட்லி யூஎஸ்ல ஒர்க் பண்ணுறீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணி உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை ரன் பண்ணுறீங்க. 2018 சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ வரைக்கும் 8 years ப்ளஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து கொடுக்கலாமா வியூவர்ஸ்க்கு பார்க்குறவங்களுக்கு? உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணால் நீங்களே ட்ரைனிங் கொடுங்களேன். எங்களுக்கு ஆஃபீஸ் நம்பர் இருக்கு. ஸோ நம்ம ஆஃபீஸ் நம்பர் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே. ஸோ நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. எங்களுக்கு வந்து போர்டிங் ஃபெசிலிட்டி இங்கே இருக்கு, நீங்கள் வரவங்க தங்கிக்கலாம். ஸோ தங்கி தான் படிச்சாகணும். லோக்கல் கேண்டிடேட்ஸ் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ 1 month கோர்ஸ் முடிச்சோடனே கண்டிப்பாக வந்து இன்டர்ன்ஷிப்பு போகணும். சரி சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ நேரம் எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. கண்டிப்பாக உங்களை பார்த்து காண்டாக்ட் பண்ணக்கூடிய உங்கள் இன்டிகிரேட்டட் இன்டர்நேஷனலோட காண்டாக்ட் டீடைல்ஸ் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு வந்து வியூஸ்க்கு வந்து நாங்கள் கொடுக்குறோம். ஸோ அவங்க பார்த்து அதில் காண்டாக்ட் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட ஷேர் பண்ண விஷயம் எல்லாமே ட்ரைனிங் கொடுக்கறதுலேருந்து கைட்லைன்ஸ் வந்து பெஸ்ட்டாக கொடுப்பீங்கன்றத நானும் எங்களோட ஏரோவுட்ஸ் சேனல் வியூவர்ஸுமே வந்து சப்ஸ்கிரைபர்ஸுமே வந்து ரொம்ப பிலீவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கு வந்து கைட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கி கொடுத்து இந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்குன்னு சொல்லி எங்கள் வியூவர்ஸ்க்கு வந்து தெரியப்படுத்துனதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ இது ஒரு நல்ல சான்ஸு பசங்களுக்கு. ஸோ வந்து இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சி தான் நான் அந்த கண்டென்ட்டுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ வந்து இதை எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பற்றி தெரியணும்னா கூகுள் பண்ணி பாருங்கள். ஸோ எங்களை காண்டாக்ட் பண்ணுன்னா எங்கள் நம்பருக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். 100% நாங்கள் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறோம். ஸோ 1 year நீங்கள் இதில் பாஸ் அவுட் பண்ணால் போதும், உங்கள் லைஃப் கண்டிப்பாக செட்டில் ஆயிடும். ஸோ எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.